எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்சம் நேரம் ஆவியில் நிறைந்து விட்டு பின்பாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லும். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கறையானவர் நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் செபிக்க போகிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உம்முடைய அக்கினியே எங்களை வழி நடத்துகிறது. தகப்பனே, உம்முடைய அக்கினியானவரே எங்களை வழி நடத்துகிறார். இந்த அக்கினியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலாம். இதுவரை அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக தகப்பனே, அவைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட பேசும். அடிமையை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய விரல், ஃபிங்கர் ஆஃப் காட், இதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று இயேசு சொன்னார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். சாதாரணமாக நீங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கலாம். அசுத்த ஆவி உள்ளவன், அசுத்த ஆவி உள்ள பெண்ணு என்ன செய்வாங்க தெரியுமா? உயரமான மதிலை கூட தாண்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு அவங்க குள்ளமாக இருக்கலாம், ஆனால் அந்த மதில் உயரமாக இருக்கும். ஆனால் இந்த அசுத்தாவியினால் அவர்கள் அப்படியாக பாய்ந்து சென்று அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அசுத்தாவிகள். ஆனால் 5-6 அசுத்தாவிகள். ஆனால் எங்கே பார்க்குறோம், லேகியோன் என்கிற பிசாசுனா 6000 பிசாசுகளாம். ஒரே ஒரு மனிதனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் இருக்கு. அதனால தான் பார்க்குறோம், அவன் என்ன செய்கிறான், பிரேத கல்லறையிலேருந்து ஓடி வரான். அவனுடைய குடியிருப்போ கல்லறைகளில் இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறான். அவன் வீட்டில் தங்கி தாவரிப்பதே இல்லை, எப்பொழுதும் கல்லறையில் தான் கிடந்தான். அது மட்டுமல்ல, அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் சங்கிலினால் அவனை கட்டவே முடியல. எல்லாம் கட்டி பார்ப்பாங்க. ஆனால் அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். விலங்கு போட்டு பார்க்குறாங்க, சங்கிலியை போட்டு கட்டி பார்க்குறாங்க, இரும்பை கூட அடித்து தூக்கி போட்டுட்டு ஓடிடுதான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் இனிமே நினச்சாங்க, இவனை ஒருத்தனுமே வரட்ட முடியாது, இவனுக்குள்ளே இருக்கிற பிசாசுகள் அதிகம், ஒருத்தருமே அவனுக்கு சுகம் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு அங்கே வந்தார். ஹல்லேலூயா. இயேசு அந்த அசுத்தாவியை கடிந்து கொண்டார். அந்த அசுத்தாவிகள்லாம் சொல்லிச்சுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே. ஹல்லேலூயா. அவங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவர் தேவனுடைய குமாரன் என்று. இவருக்கு முன்பாக நம்மளால் நிற்கவே முடியாது. உடனடியாக அந்த அசுத்தாவிகள்லாம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஓடி போய்விட்டன. ஹல்லேலூயா. அவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் மலைகள் நடுவே ஓடுவான், கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொள்ளுவான். பைத்தியத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா இயேசுவுக்கு முன்பாக அவை எல்லாம் அடங்கி போய்விட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு,
நான் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய விரலினால தான் நான் பிசாசுகளை துரத்துறேன். தேவனுடைய விரல் என்றால் என்ன? கர்த்தருடைய அக்கினியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய விரல். இயேசுவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் அருகில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக கிரியையை நடப்பித்தார். இயேசுவின் மூலமாக கிரியை நடப்பித்தார். அந்த 6000 பிசாசுகளும், ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த 6000 பிசாசுகளும் ஒரே செகண்ட்ல, ஒரே கமாண்ட்ல ஓடி சென்று விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, நாமும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இந்த ஃபிங்கர் ஆஃப் காடாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த கர்த்தருடைய ஆவியானவரே தேவனுடைய விரல். நீங்க நியூ டெஸ்டமெண்ட்டை படிச்சு பாருங்க. முக்கியமா இந்த 4 காஸ்பல், அப்போஸ்தலர் நடபடிகள், இவைகளெல்லாம் புரட்டி புரட்டி பாருங்க. எல்லா பக்கத்திலையும் மிரக்கிள் மிரக்கிள் மிரக்கிள். ஹல்லேலூயா. எந்த இடமுமே அற்புதங்கள் இல்லாத பேஜஸே இருக்காது. புக் ஆஃப் மிரக்கிள்ஸ் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அதைத்தான் வாசித்து 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 பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்னையும் அப்படி பயன்படுத்துவார். சீஷர்களை பயன்படுத்தின ஆண்டவர் தம்முடைய வல்லமையிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு நம்மையும் பயன்படுத்துவார். அப்படியாக நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் கடந்து ஓடி வரும். இந்த மிரக்கிள் 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 கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய விரலாக நீ மாற வேண்டும். என்ன பிரதர், ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கீங்க, ஆனால் என்னுடைய வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறேன். உண்மைதான், பிரச்சனை இல்லாத மனுஷி இல்லை தான். ஆனால் தேவன் நம்மை வழி நடத்தும் பொழுது, அப்போஸ்தலருக்கு இல்லாத பிரச்சனையா, பரிசுத்த பவுலுக்கு இல்லாத பிரச்சனையா, சங்கிலிகளை மாட்டிக்கொண்டு அவரை கைதியாக கூட கூட்டு போனாங்களே, அப்பொழுது கூட அந்த தீவிலே அற்புத அடையாளம் செய்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. அவருக்குள்ளாக கர்த்தர் ஊற்றி இருக்கிற கிருபை மாறாதது. அவருக்குள்ளாக இருக்கும் வல்லமை மாறாத வல்லமை. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தேவனுடைய விரலாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே பார்வோனுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனும் நிற்கிறாங்க. அவன் சொல்றான், எல்லா அந்த சாசரஸ் அப்படிப்பட்டவங்க, அதாவது மந்திரவாதிகள் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள், எகிப்தின் மந்திரவாதிகள், மெஜிஷியன்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ பார்வோன் சொல்றான், உங்க பட்சத்தில் என்னப்பா நீ கேட்குறிய, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உங்க தேவன் கூப்பிடுறாருன்னு, உங்க பக்கத்தில் ஒரு என்ன அற்புதம் செய்ய போறீங்க? உங்க பக்கத்தில் உள்ள அற்புதத்தை செய்து காட்டுங்கள். உடனே பார்வோனுக்கு முன்பாக ஆரோன் தன்னுடைய கோலத்துக்கு போட்டார். இன்றைக்கும் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அற்புதத்தை. ஹல்லேலூயா. அற்புதத்தை நீங்கள் செய்யும்போது மட்டுமே இயேசுவை ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். அற்புதம் இல்லாவிட்டால் அவர்கள் நிச்சயமாகவே நம்மை விசுவாசிக்க மாட்டார்கள், இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால தான் அவன் போனோடனே அவன் கேட்குறான், எங்கள் தேவனை ஆராதனை செய்கிறதுக்கு இடத்த கொடுங்கப்பா, நாங்கள் வெளியே போயிட்டு வர்றோம். ஆனால் இவன் சொல்கிறான், உங்கள் பட்சத்தில் அற்புதம் என்னப்பா இருக்குது, உங்கள் ஆண்டவர் பெரியவர்னு சொல்கிறிய, அற்புதத்தை செய்ய. இவன் கோலை தூக்கி போட்டான், அது சர்ப்பமாக மாறியது. உடனே பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் என்றாலே அவன் கையில் ஒரு கோல் இருக்கும். எந்த மேஜிக்கு மெஜிஷியன் எல்லாருக்கும் கையில் ஒரு கோல் இருக்கும்.
அதை வைத்து கொண்டு தான் அவன் அதை தன்னுடைய மந்திரவாத வேலைகளை நிறைவேற்றுவான். மந்திர கோல் என்பது அவர்களுக்கு முக்கியமானது. அதனால பாருங்க, மந்திரவாதிகள் எல்லாத்திட்டையும் இவன் மறுபடி கேட்குறான், நீங்களும் செய்யுங்க. அவர்களுக்கு கீழே போடுறாங்க. தங்களுடைய வாழ்வாதாரமான அந்த மந்திர கோலை தூக்கி போட்டாங்க. எல்லா மெஜிஷியனுக்கும் ஒரு மந்திர கோல் உண்டு. அதை வைத்து தான் அவன் நிறைய மந்திரங்களை உச்சரிப்பான். அதை தூக்கி போட்ட உடனே எல்லாரும் தூக்கி போட்டாங்க. எல்லாமே சர்ப்பமாக மாறி போச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் கோலிலிருந்து வந்த சர்ப்பம் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா! எல்லா சர்ப்பங்களையும் ஆரோனின் கோல் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா! இந்த ஒரு கோல் மட்டும்தான் அங்கு இருக்குது. மற்ற எல்லா மந்திரவாத கோல்களும் எல்லாம் ஆரோன் கோல் வைத்துக்குள்ள போயிட்டுது. ஹல்லேலூயா! எல்லா தங்களுடைய மந்திர கோல்களை இழந்தவர்களாக மெஜிஷியன்லாம் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஹல்லேலூயா! கர்த்தரே தேவன் என்று அன்றைக்கு பார்வோன் உணர்ந்து கொண்டான். ஆனாலும் மனம் திரும்பல, மனதை கடினப்படுத்தினான். ஆனாலும் இதான் ஃபிங்கர் ஆஃப் காட் என்பதை தேவன் தன்னுடைய தாசர்கள் மூலமாக நிரூபித்து காண்பித்தான். ஹல்லேலூயா! ஆனால் பாருங்க, சில அற்புதங்களை இவங்க செய்யும்போது இவங்களும் தண்ணீரை ரத்தமாக மாற்றினா மந்திரவாதியும் போய் மாற்றினா. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆரோன் பூமியின் புழுதியை தன் கோலினால் அடித்தான். மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மீறும் எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு மட்டும் அங்கு அடித்த உடனே பேன் புறப்பட்டு போச்சு. ஆனால் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, என்ன பெரிய ஆண்டவரே, நாங்கள் செய்தோம், நாங்கள் எங்கள் கோல்னால நைல் நதியை அடித்தோம், அதுவும் ரத்தமாக மாறிட்டு, என்ன பெரிய ஆண்டவர் நினச்சிட்டு அவங்க புழுதியை போய் அடிச்சு பார்க்குறாங்க. புழுதியிலேருந்து பேன் புறப்படவே இல்லை. ஹல்லேலூயா! அப்பொழுதுதான் அவங்க சொல்கிறாங்க, பார்வோனை நோக்கி, ஏன்பா? அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்களா, எல்லாம் நடந்தது இல்லை, ஏன்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இது தேவனுடைய விரல். ஹல்லேலூயா! ஃபிங்கர் ஆஃப் காட். அவங்க சாதாரணமாக வரல, பரலோகத்தின் கிருபைகளை பெற்றவர்களாக வந்திருக்காங்க. ஹல்லேலூயா! இந்த உலகத்தின் காரியங்களை பெற்றவர்களாக அல்ல, பரலோகத்தின் கிருபைகளை பெற்றவர்களாக வந்திருக்காங்க. இவங்க நிச்சயமாகவே வின் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா! இது தேவனுடைய விரல், ஃபிங்கர் ஆஃப் காட். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதத்தில் பாருங்க, யாத்ராகமம் 9:11 பார்க்குறோம். எரிபந்தமான கொப்பளங்கள், எல்லாருக்கும் மேலே கட்டிகள், எகிப்தியர் மேலெல்லாம் பெரிய பெரிய கட்டிகள் வந்தது. வேதம் சொல்லுகிறது, மந்திரவாதிகள் மேலே இந்த கட்டிகள் வந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மந்திரவாதிகளையும் வாதிக்கும்படியாக கட்டிகள் மந்திரவாதிகள் மேலே வந்துட்டு ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, மந்திரவாதிகள் மேலே கட்டியா? ஐயோ, அவனும் தாங்க முடியாம துடிச்சு குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்பா உன் மந்திரவாதெல்லாம் என்னாச்சு? அப்ப அவன் சொல்லியிருப்பான், இது தேவனுடைய விரல். ஹல்லேலூயா! அப்போ வேதம் சொல்லுகிறது, மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா! அதனால இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை அழைத்தது அதுக்கு தான், நம்மை ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்த போகிறார். தேவனுடைய அக்கினியை பெற்றவர்களாக, அவருக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்யும் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். அதனால நாம் இந்த உலகத்துக்காக அல்ல, இயேசுவுக்காக,
பலத்த காரியங்களை நடப்பிக்கும்படியாக நாம் ஃபிங்கர் ஆஃப் காடாக நாம் மாற வேண்டும். இங்கு பார்க்குறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாம் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், எப்பொழுது இந்த செத்துப்போன அவயவங்கள்லாம் உயிரடையும் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கும் போது. 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தருடைய கை என் மேலே அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க ஆவியை பெறாமல், ஆவிக்குள்ளாக நாம் மாறாமல் எந்த அற்புத அடையாளமும் நடக்கவே நடக்காது. அதனால முதல்ல ஆவியானவர் அவருடைய கரம் நம்ம மேலே வந்து உட்கார்ந்து நம்மை முற்றிலுமாக ஆவிக்குள்ளாக நிரப்புகிறது. அப்போதான் எசேக்கியேல் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக கடந்து சென்றார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எங்கே அற்புதம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ஆவியானவர் தான் உங்களை கொண்டு செல்லுவார். அந்த இடத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை வழிநடத்துவார். அதனால தான் நாம் ஆவியிலே அடிக்கடி எப்பொழுதும் நிரம்பிக்கொண்டே இருக்கும் ஒரு கிருபைகளை பெற வேண்டும். ஆவியானவர் எசேக்கியேல் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. போய் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுகிறார். விட்டுட்டு அவர் சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. சுற்றி நடக்க பண்ணார். எப்பா? இதை சுற்றி நடந்து போ. இந்த எலும்புகளெல்லாம் அவைகள் உலர்ந்த எலும்புகளாக கிடக்குது. அப்போ 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆவியை எலும்புகளுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவேன். இவ்வளவு எலும்புகள் கிடக்குது, இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள் கிடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், இந்த எலும்புகள் உயிரடையும். ஹல்லேலூயா. செத்து போய் இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் உயிரடைய பண்ண முடியும். எது மூலமா? கர்த்தருடைய ஆவியினாலே. இந்த ஆவி நமக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது எல்லாம் உயிரடையும். செத்துப்போன எல்லா அவயவங்களும் ஆவியானவர் உயிரை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அதனால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். நீங்கள் யாராவது வாசிங்க 9-10 வசனங்களை. ஹல்லேலூயா. ஆவியானவர் மட்டும்தான் இந்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இவர் கமாண்ட் கொடுக்கிறாரு. ஆண்டவர் கமாண்ட் கொடுக்கிறாரு எசேக்கியேலை நோக்கி, நீ ஆவிக்கு கட்டளை கொடுப்பா. அப்படியாக அவர் கட்டளை கொடுக்க கொடுக்க தீர்க்க தரிசனம் உரைக்க 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 அவைகளெல்லாம் உலர்ந்த எலும்புகள் முதல்ல எழும்பி நிற்குது, எல்லாம் ஒன்னோட சேருது. அதுக்கு பிறகு சரீரம் வருது. அங்கே பாருங்க, பின்னால அவைகள் எல்லாம் எழும்பி நின்று உயிரடைந்து பலத்த சேனையாக மாறியது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவைகள் பலத்த சேனைகளாக மாறினார்கள். நாமும் கூட என் டைம் ஆர்மிக்கு போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாகவும் பிரவேசிக்க வேண்டும். நாம் பலத்த சேனையாக எழும்பி நிற்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியையை நடப்பிக்க வேண்டும்.
இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மூலமும் அற்புதங்களை நடப்பிக்க போகிறார். எசேக்கியேல் மூலமாக நடப்பித்த அதே ஆவியானவர் இன்றைக்கும் நடப்பிக்க போறாரு. நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற காரியங்கள் அதிசயமானவைகள். ஆண்டவர் பலத்த சத்தமா கூப்பிடுறாரு, லாசருவை, லாசரஸ் கம்ஃபோர்ட், லாசருவே வெளியே வா. அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாரு. நீங்க இஸ்ரவேல் தேசம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கு அந்த கல்லறை இருக்கிற இடம் கீழே தள்ளி நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கினா தான் கீழே அவரை அடக்கம் பண்ண இடம். ஆனால் இவர் கூப்பிட்ட இடம் கல்லறைக்கு முன்பாக நின்று கூப்பிடுறாரு. அந்த சத்தம் புறப்பட்டு கீழே சென்று அவனை உயிரோடு எழுப்பியது. உயிரோடு எழுப்பியது இல்லை மட்டும் இல்லை, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் செய்த அற்புதம் என்னன்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன வேதம் என்ன சொல்லுகுதுன்னா, யோவான் 11:43-44 அவன் கைகள் கட்டப்பட்டிருந்ததான், சீலையினால கைகள் கட்டப்பட்டிருந்ததான், அவனுடைய கால்களும் கட்டப்பட்டிருந்தன. காலையும் கட்டியாச்சு, கையையும் கட்டியாச்சு, முகத்தையும் கட்டியாச்சு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறாரு, சத்தம் போடுறாரு, லாசரஸ் கம்ஃபோர்ட். இந்த சத்தத்தை கேட்ட உடனே முகத்தைன்னா கண்ணை கூட முடிப்பாங்க. காலு கட்டப்பட்டிருக்குது, எப்படி அப்படியாக அவன் மேலே வந்திருப்பான்? யோசித்து பார்ப்பதில் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. அவன் முன்னால வந்து நிற்கிறான், கீழே இருந்து தூக்கி வரப்பட்டு முன்னால நிற்கிறான். அப்பதான் சொல்றாரு, இந்த சீலைகளெல்லாம் அவிழ்த்து விடுங்கப்பா. ஹல்லேலூயா. அவன் உயிரோடு ஜீவனோடு கட்டப்பட்டவனாக எப்படி கீழே இருந்து வந்தான்? அவைகள் ஆச்சரியமானவைகள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமானவர், அக்னியானவர் ஆச்சரியமானவர். அதனால இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர் ஆச்சரியமானவர். அவ்வாறாகவே அவர் கிரியையை இன்றைக்கும் நடப்பிக்கிறார். இயேசுவினால வியாதி உள்ளவர்கள் சொசமடைய அனுப்பப்பட்ட வார்த்தைகள் யாவும் ஆவியானவரின் வார்த்தைகள். சங்கீதம் 107:20 பார்க்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்புறாரு, அவர்களை குணமாக்குகிறார். வசனம் புறப்பட்டு செல்லுகிறது, அற்புதத்தை செய்கிறது. ஒவ்வொரு வார்த்தையாக நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கமாண்ட் கொடுக்க கொடுக்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா உடனே நடந்து ஓடுவான். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னியின் வார்த்தைகள். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியையை நடப்பித்தார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல கமாண்ட் கொடுக்க கொடுக்க அங்கு அற்புதங்கள் நடந்தன. யோவான் 6:63 பார்க்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிதாமே உயிர்ப்பிக்கிறது. இட் இஸ் தி ஸ்பிரிட் தட் குவிக்கனத். அவைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகள் உயிரடைய செய்கிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் உயிரடைய செய்கின்றன. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளாக இருக்கிறார். அவர் தேவனுடைய விரலினாலே அற்புதத்தை நடப்பித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய விரலினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டன. மோசேயும் தேவனுடைய விரலினாலே அற்புதங்களை செய்தார். ஒரு மந்திரவாதியும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஒரு ஞானியும் வைஸ்மனோ அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாகவும் நடப்பித்து காண்பித்தார். ஆனால் அவர்களுக்கு ஆசை, மோசேக்கு ஆசை, நான் தேவனுடைய விரலாக மாற வேண்டும், அக்னியாக மாற வேண்டும், அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை அதற்கென்றே அழைப்பித்திருக்கிறார், அதற்கென்றே இந்த உலகத்துக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது.
தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். சிறைப்பிடிக்கப்பட்ட யூதன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நேபுகாத்நேச்சர் ட்ரைனிங் கொடுக்குறான். இவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட கூட்டு வாப்பா, நான் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் தானியேல் அவருடைய தோழர்கள் எல்லாம் போகிறாங்க. போன உடனே முதல்ல சாப்பாடு வருது. எல்லாரும் சொல்கிறாங்க ராஜ சாப்பாடுப்பா அவங்களுக்கெல்லாம். அவன் சொல்கிறான், நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் குடிக்கிற திராட்சை ரசம், இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்ல புஷ்டியாக வள, எல்லா ட்ரைனிங்கும் கொடு, அதுக்கு பிறகு என்கிட்ட கொண்டு வா. அவன் கொடுக்குற சாப்பாடை இவங்க விசாரிக்கும் பொழுது அவைகளெல்லாம் அந்த நாட்களை நம்ம அநேக ரெஃபரன்ஸ் பைபிளில் நம்ம பார்க்குறோம். அவைகளெல்லாம் விக்கிரகங்களுக்கு, பிசாசுகளுக்கு கொடுக்கப்பட்டு அவைகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டு அதற்கு பின்பாக ராஜாவுக்கு வரும். அதனால் இவங்க சொன்னாங்க, எனக்கு அப்படிப்பட்ட சாப்பாடு வேண்டாம், எனக்கு தீட்டுப்பட்ட சாப்பாடு வேண்டாம், இந்த சாப்பாட்டினால என்னுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது, நான் தேவனுடைய விரலாக இருக்கும்படிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவனாக அவர் தானியேல் சொல்றாரு, இந்த சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம், நான் பரலோகத்தின் பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கேன். கர்த்தர் என்னை மேன்மையான ஒரு அழைப்புக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. இதனால என்னுடைய சரீரம் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அநேகரின் பெரிய அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய மனதிலே ஆழத்திலே அந்த அழைப்பு தான் நமக்கு முதலாக நிற்க வேண்டும். நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய செல்வாக்கு அல்ல, பணம் அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, அழகு அல்ல, எதுவுமே நிற்கக்கூடாது. நமக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிற பரலோகத்தின் உன்னத அழைப்பு. இந்த அழைப்பு தான் தானியேல் தெரிந்து கொண்டார். இந்த அழைப்பை பெற்ற நான் இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தவே விட மாட்டேன், தீட்டுப்படுத்த நான் விட மாட்டேன். என்னுடைய சரீரம் தீட்டுப்பட்டு போயிடுச்சுன்னா நான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியாது, நான் ஃபிங்கர் ஆஃப் காடாக இருக்க முடியாது, தேவன் கொடுக்கிற கிருபைகளை நான் பெற முடியாது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எனக்குள்ளாக இருக்க வேண்டாம். அதனால் நான் யாரினாலும் தீட்டுப்படுத்தப்பட மாட்டேன். என்னுடைய சரீரம் யார் மூலமாக கூட தீட்டுப்படக்கூடாது. இன்றைக்கும் அழைப்பை பெற்ற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் மேன்மையான அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சரீரம் எவ்விதத்திலும் எந்த பழக்க வழக்கங்களினாலும் எப்படிப்பட்ட வாலிபத்தின் காரியங்களினாலும் வாலிபத்தின் பாவங்களினாலும் சரீரம் தீட்டுப்படவே கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தம். தானியேலுடைய எண்ணம்லாம் அதுதான், என்னுடைய சரீரம் கர்த்தருடைய சரீரம். உங்களுடைய சரீரங்களோ உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், உங்களுடைய சரீரங்களோ உங்களுடையது அல்ல, உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதனால் நான் தீட்டுப்படவே விட மாட்டேன். அப்படித்தான் தானியேல் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவரே, நான் என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், நீர் என்னை ஃபிங்கர் ஆஃப் காடாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீரே, அதற்கென்றே இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, அதை நான் நிறைவேற்ற வேண்டும். பணம் இருந்தது, பட்டம் இருந்தது, பதவி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய எண்ணமோ, என் தேவனுக்கு என்னுடைய சரீரம்,
என் தேவனுக்கு என்னுடைய சரீரம் கொடுக்கப்பட்டது, அது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். அதனால தான் பாருங்க, தன்னுடைய சரீரம் தீட்டுப்படாமல் பார்த்து கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் தீட்டுப்படவே கூடாது, என்னுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னுடைய நெற்றியிலே எப்பொழுதும் எழுதப்பட வேண்டும், எப்பொழுதும் எழுதப்பட வேண்டும். எங்கு சென்றாலும் சரி, சிலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே ஜாலி, வீட்டுக்கு வந்தோடனே பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா, பிலீவர்ஸ் மத்தியில் போனால் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா, ஃபேமிலி மத்தியில் போனீங்கன்னா ஜாலி. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அழைத்திருப்பது மேன்மையான நோக்கத்துக்காக. கர்த்தருக்கு பரிசுத்தம் எங்கு போனாலும் உங்களுக்குள்ளாக விளங்க வேண்டும். இங்கு நம்ம பார்க்குறோம் தானியேல், அதனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஏன் அழைப்புல என் பிள்ளை நிற்கிறானா, நான் அவனுக்காக நிற்பேன், ஹல்லேலூயா, நான் அவனுக்கான கிருபைகளை கொடுப்பேன். சாதாரண சாப்பாடை சாப்பிட்டாலும் சரி, எல்லாரை காட்டிலும் புஷ்டியாக கர்த்தர் தானியேலையும் அவருடைய சகோதரரையும் மாற்றினார், ஹல்லேலூயா. சாதாரண சாப்பாடு, அவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் கிண்டல் பண்ணிப்பான், இதே ஜூஸ் தான் இருந்தாங்க, இதே இவனோடு கூட இருந்த இவனோட ரிலேஷன்ஸ் தான் கூட இருந்தாங்க, ஆனாலும் அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிப்பாங்க, என்னடா பெரிய பக்தி, என்னடா ஆண்டவருக்குன்னு. ஆனால் இந்த கர்த்தர் இந்த பரிசுத்தத்துக்காக ஏங்கின தானியேலின் தீர்மானத்தை பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு நேரான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்லையும் 10 மடங்கு இவர்களை சமர்த்தராக நேபுகாத்நேச்சார் கண்டான், ஹல்லேலூயா. 10 மடங்கு சமர்த்தர், ஒருத்தருமே உங்க பக்கத்தில் நிற்க முடியாது, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீ ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவர் உனக்காக நிற்பார், ஹல்லேலூயா. 10 மடங்கு சமர்த்தனை பாருங்களேன். வேலையில் கூட பார்க்கும், இல்லைன்னா அவன் என்னென்ன கேள்விகளை கேட்டானோ எல்லாவற்றிலும் இவர் சிறந்து விளங்கினார்கள். 10 மடங்கு நிற்கிறாங்க. He found them 10 times better than all the magicians and astrologers that were in all his country. நிறைய தேசங்களை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். எல்லா தேசங்களில் இருந்தும் இன்டெலிஜென்ட் பீப்புளை கூப்பிட்டுருந்தாங்க, அதை போல் சாஸ்திரிகளை கூப்பிட்டுருந்தாங்க, ஜோஷியரை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாரும் வராங்க. எல்லாரும் மத்தியிலையும் இவர்கள் மட்டும் 10 மடங்கு சமர்த்தரா ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். சகோதரனே சகோதரியே, நீ கூட வேலை பார்க்கலாம், இல்லாவிட்டால் ப்ரொஃபஷன் செய்யலாம், இல்லாவிட்டால் படித்து கொண்டிருக்கலாம், எந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியை நீ பெற்றிருக்கும் பொழுது உன் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட, ஏனென்றால் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறவர் தேவாதி தேவனே. ஆனால் உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள். தானியேலை போல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை உமக்காக நான் நிற்பேன். நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அது மட்டுமல்ல, நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அவன் 2ஆம் வசனத்தை பார்க்குறான். தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். எல்லா மேஜிஷியன்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ் அண்ட் சாசரஸ் எல்லாருமே வராங்க. எல்லா தேசங்கள்லேருந்து கூடுப்பா, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. அவங்ககிட்ட கேட்குறான், எப்பா சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அவன் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், ரெண்டையும் சொல்லலை, சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லட்டா
துண்டித்து போடப்படுவீர்கள். எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். உங்கள் வீடு எருக்களங்களாக்கப்படும், ஒன்றுமில்லாமல் மாற்றப்படும். அப்போ இவங்க சொல்றாங்க 10ஆம் 11ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, ராஜாவின் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க எல்லாருமே சர்டிஃபை பண்றாங்க, எப்பா ஐயா இப்படி ஒருத்தனுமே இந்த உலகத்திலே கிடையாது. இது யாரால முடியும்னா மாம்சமானவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்கள் மட்டும்தான் இதை அறிய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இவன் தேடி தேடி பார்த்து ஒருத்தருமே இல்லை. அப்போ எல்லாரையும் கொலை பண்ணும்படியாக வரான், இன்க்ளூடிங் தானியேல் அவன் தோழர்கள் எல்லாம். அப்போ தானியேல் சொல்றாரு, எப்பா நம்ம ஜெபம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. மறைப்பொருள்களை அவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். அவருக்கு தெரியாத மறைபொருள்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால அவர்கிட்ட நம்ம தெரிவிப்போம். அதனால ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக தவணை கேட்டுட்டாங்க. தவணை கேட்டுட்டு இவங்க போறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. மற்றவெல்லாம் ஜாலியா இருக்கான், ஆனா இவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே மறைபொருள் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். இதற்காக அதிகமாக செபிக்கிறார்கள். அவன் சொல்லிட்டான், மாம்சமானவர்களோட வாசம் பண்ணுகிற எவனுக்கும் தெரியவே தெரியாது, பண்ணாத தேவர்கள் மட்டும்தான் அறிய முடியும். அப்பொழுது இவருடைய நிலைமையை பாருங்க. எப்பொழுதும் செபிக்கிற பிள்ளைகள், எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்திருக்கும், அக்கினியிலே நிறைந்திருக்கும் பிள்ளைகளாக தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் இருந்தார்கள். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ராக்கால தரிசனத்தில் தானியேலுக்கு சொப்பனமும் அதன் அர்த்தமும் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு மறைவான மறைபொருள் ஒன்றுமே இல்லை. தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது, சொப்பனத்தின் அர்த்தமும் வெளிப்படுத்தப்பட்டது. உடனே ஓடி வராரு நேபுகாத் நேச்சர்ட்ட, ராஜாவே ராஜாவே, ஆண்டவர் மறைபொருளில் வெளிப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட பேசினாரு பாருங்க, இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனம், அதனுடைய அர்த்தம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், மெஜிஷியன்ஸ் மந்திரவாதினாலையும் சூனியக்காரராலையும் அநேக ஞானிகளாலையும் முடியாததை தேவன் ஃபிங்கர் ஆஃப் காட் ஆகிய தன்னுடைய தாசன் மூலமாக நிறைவேற்றி காண்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அவன் வெளிப்படுத்தி முடிச்ச உடனே நேபுகாத் நேச்சார் என்ன செய்யறான் தெரியுமா? 46ஆம் வசனம். நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா, அவன் முரட்டுத்தனமான ஒரு மனுஷன். ஆனா இந்த ஃபிங்கர் ஆஃப் காடுக்கு முன்ன என்ன செய்தான் தெரியுமா? சாஸ்தாங்கமா முகங்குப்புற விழுந்து கிடக்கான். முகங்குப்புற, அவ்வளவு பெரிய ராஜா தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி என்ன பண்றானா? காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னாரு, அந்த அவங்கெல்லாம் சொன்னாங்க, மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள் மட்டும்தான் இதை வெளிப்படுத்த முடியும். அப்படியாக தேவன் அவர்களை பயன்படுத்தினார். அவங்கெல்லாம் எல்லாருமே வேலையில் தான் இருந்தாங்க, முக்கியமான வேலைகளை கொடுத்திருந்தார்கள். அந்த வேலையும் செஞ்சுட்டு இரவெல்லாம் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் ஃபிங்கர் ஆஃப் காடாக அன்றைக்கு தானியேலை பயன்படுத்தினார். அதனால் தானியேலுக்கு முன்பாக அன்றைக்கு மந்திரவாதிகள் சூனியக்காரெல்லாம்
வெட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்துருப்பாங்க, இவன் தேவர்னு சொன்னோமே, ராஜாவே கீழே விழுந்து கிடக்கானே. அப்படிப்பட்ட பெரிய ராஜ்யத்திலே தேவன் தானியேலை ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, நீயும் கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கும் பொழுது உன்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். தேசங்கள் உன்னை பார்த்த உன்னை கலங்குவார்கள், அரசியல்வாதிகள் கலங்குவார்கள், தேசத்தின் தலைவர்கள் கலங்குவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னையும் அந்த ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தும். வேதம் சொல்கிறது 48ஆம் வசனத்தில், பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மீதும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். எல்லா மந்திரவாதிகளும் இவனுக்கு கீழே தான். எல்லா ஞானிகள் என்று சொல்லுவார்களே, எல்லா ஞானிகளையும் இவனுக்கு கீழே தான். அது வேதம் நம்ம அவனுடைய கமாண்டு கீழே தான் இருந்தது. அண்டர் ஹிஸ் கமாண்ட், சீஃப் ஆஃப் த கவர்னர்ஸ் ஓவர் ஆல் த வைஸ் மென் ஆஃப் பாபிலோன். அப்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு நீயும் நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு அறிவில்லை நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அக்னியானவர் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த ஞானமும் ஞானியும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நீ தான் ஃபிங்கர் ஆஃப் காடாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னாரே, யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. அப்பா, நான் செய்கிற கிரியைகளை மட்டும் இல்லைப்பா, நான் செய்யாத பெரிய கிரியைகளையும் நீங்கள் நடப்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை மண்ணாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் சரி, என்னுடைய ஆவியில் நீங்கள் நிரம்புங்கப்பா, இந்த பெரிய கிரியைகளை நீங்கள் நடத்துங்கள். ஏன்னா நான் சாதாரண மனிதனால் இது முடியாது. கர்த்தருடைய அக்னியானவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அப்போ தான் பெரிய கிரியைகளை நீங்கள் நடத்த முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக்கிட்டேன், நான் என்னுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாம் முடிந்த பின்பாக நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக அனுப்புவேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பெரிய காரியங்களை செய்வீங்க, பெரிய காரியங்களை செய்வீர்கள். பேதுரு பாருங்க, அவரை ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறார். அப்பொழுது போய் தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். பிசாசுகள்லாம் துரத்தினார், உண்மைதான். சின்ன சின்ன அற்புதங்களை செய்தார். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டாரோ அவருடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவத்திலே அவருடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12, 14, 15, 16. யாராவது வாசிங்க. ம் 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 அற்புதம் நடந்தோடனே அதிகமாக சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ம் ம் ஆ ஆ ஆ வீதியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? பேதுருவின் நிழல் படும் பொருட்டு. நிழல் பட்ட மாத்திரத்திலேயே ஜனங்கள் யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. நிழல் பட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்லார், என்னை காட்டிலும் பெரிய கிரியை பேதுருவின் வாழ்க்கையில் பிஃபோர் பெண்டிகாஸ், ஆஃப்டர் பெண்டிகாஸ், 2 லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ வருடங்களாகுது அக்கினி அபிஷேகத்தை பெற்று, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக
பேதுரு இருந்தார். தன்னுடைய சரீரம் முழுவதும் அக்னியாக மாற்றும்படியாக ஜெபித்து கொண்டே இருந்த பேதுரு. அதனாலதான் நிழல் பட்ட மாத்திரத்திலே சொஸ்தமானார்கள். யாவரும் சொஸ்தமானார்கள். எல்லாம் சொஸ்தம் அடைஞ்சிட்டு படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நடக்காங்க. அவ்வளவாக கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் சகோதரனே, நீயும் அக்னியில் நிரம்பும் பொழுது கர்த்தர் உன்னையும் கர்த்தருடைய விரலாக பயன்படுத்துவார். விகட்ஸ்வர்த் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பையன், அவன் சிக் பெட்டில் இருக்கான், டெட் பெட்டில் இருக்கான். கூப்பிட்டாங்க அவனை, மரணத்தின் விளிம்பில் இருக்கான் பிள்ளை, நீங்கள் எப்படியாவது வரணும். அவர் உள்ள நுழைகிறாரு. அந்த பையன் மரித்து போனான். அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்தது லேட்டு, இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய அக்னியானவர் என்னை ஒரு நாள் லேட்டாக எந்த இடத்துக்குமே அனுப்புனதே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவங்கெல்லாம் விசுவாசத்திலே குன்றின ஜனங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாரு. மரித்த அந்த சடலம், அந்த சிறு பையனின் சடலம் இருக்குது. அப்போ பெற்றோருக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் இந்த சடலத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை, பிள்ளை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்து வைங்க, நீங்கள் வெளியே போகலாம். இவர் என்ன செய்தார்? அக்னினாலே நிரம்பி செபிக்க ஆரம்பித்தார். அக்னினாலே நிரம்பி நிரம்பி செபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய அக்னியானவர் அவரை முற்றிலுமாக ஆட்கொண்டார். அந்த பையன் தலை மேலே கை வைத்தார். அந்த பையன் கண் விழித்தான். ஹல்லேலூயா. மரித்து போன சரீரம் அங்கு உயிரோடு எழும்பியது. இவரோ ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பையன் அவனாகவே எழும்புனா, பழைய ட்ரெஸ்ஸை கலத்துனா, புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கதவை திறந்தான். இவர் ஆவியில் நரம்பிட்டு இருக்காரு. அவன் கதவை திறந்து வெளியே சென்று ஏசு என்னை உயிரோடு எழுப்பினார். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மா அவர்கள் இதை பார்த்த உடனே சாஸ்தாங்கமாக விழுந்து கிடந்தாங்க தேவனுக்கு முன்பாக. அது மட்டுமல்ல, இவர் மறுபடியும் அவர்களோடு கூட சேர்ந்து செபித்தார். அன்றைக்கு அவர்கள் இருவரும் மாற்றப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த பையனுக்கு அக்கா, அது ஒரு மென்டல் அசைலத்திலேருந்து வந்திருந்தது. அதாவது மூளை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அவளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். இவர் வெளியே போய் ஜெபம் பண்றாரு. அதுவும் அன்றைக்கு விடுதலை பெற்று நல்ல மகளாக மாறினார். ஹல்லேலூயா. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரில் இருக்க, டவுனில் இருக்க எல்லா ஜனங்களும் வந்தாங்க. எப்படி ஒரு அற்புதமா, இந்த சிறுவன் உயிரோடு இருக்கிறானா, எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க. அதனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். எல்லா ஜனமும் மனம் திரும்பினார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவரை ஒரு ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் உன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னையும் ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தர் மத்தியில் வந்திருப்பது உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தேவனுடைய விரலாக மாற்றும்படிக்குத்தான். ஹல்லேலூயா. அக்னியாக உன்னை மாற்றும்படிக்கு. அன்றைக்கு பாருங்க, விகில்ஸ்வர்த்து போன அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவின் பட்டணமாக மாறியது. ஃபுல்லாக ரிவைவல், ஃபுல்லாக எழுப்புதல். பக்கத்து ஊர் ஜனங்களும் ஓடி வந்தார்கள். அவர்களும் ஆண்டவரை ஏற்றார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உன்னையும் அப்படிப்பட்ட பிள்ளையாக, தேவனுடைய விரலாக பயன்படுத்த விரும்புகிறார். இன்னொன்று ஆண்டவர் சொன்னார், யோவான் 7:39, 7:38 பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள அக்கினி நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. ஜீவ ஒரு மனிதனுக்குள்ளாக அக்கினி இருக்கும் பொழுது அவனிலிருந்து
அது அவனுக்குள்ளாக மட்டும் இருக்காது, அது அக்கினி நதியாக புறப்பட்டு ஓடி வரும். இந்த அக்கினி நதியினால அநேகர் பிரயோஜனம் அடைவாங்க. இந்த அக்கினி நதியில யாரெல்லாம் மூழ்கிறாங்களோ குஷ்டரோகி சுத்தமாவான், மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு சரீரமும் ஜீவனோடு எழும்பும். ஹல்லேலூயா. அவர்களுக்காக மட்டும் அந்த அக்கினி நதியை கொடுக்கல. ஒரு மனுஷனுக்குள்ளாக பரலோகத்திலிருந்து அக்கினி நதி இறங்கும் பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து அநேக ரிவர்ஸ் ஆஃப் ஃபயர் புறப்படும். ஹல்லேலூயா. ஒரு நதி தான் பரலோகத்திலிருந்து இறங்கும், ஆனால் ரிவர்ஸ் ஆஃப் ஃபயர், ஜீவ தண்ணீர் உள்ள அக்கினி நதிகள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை சொஸ்தமாக்கும். அது மட்டுமல்ல, இவர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தல் 22:2 படி அவர்கள் எல்லா தேசங்களையும் குணப்படுத்த அவர்கள் புறப்பட்டு செல்லுவார்கள். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் தேசங்களுக்குள்ளாக கடந்து செல்ல செல்ல அக்கினி நதிகள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. ரெய்னார்ட் போங்கே தேவனால் வல்லமையாக அநேக தேசங்களுக்குள்ளாக பயன்படுத்தப்பட்டார். அதே போல ஓரல் ராபர்ட்ஸ் அப்படியாக அநேக தேசங்களில் ஆண்டவரால் வல்லமையாக அவர்களுடைய சரீரத்திலிருந்து அக்கினி நதிகள் புறப்பட்டு ஓடின. டிஎல் ஆஸ்பானை பாருங்க, அவர்களையும் அவருடைய மனைவியையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் போய் நின்னாலே போதும், ஜனங்கள் சொஸ்தமாவார்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா குருடர்கள் இன்றைக்கு சுகமளிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை பெற்றுட்டு வருவாங்க. குருடர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவார், அங்கு எல்லா குருடர்களும் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி, அக்கினி நதி அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. அப்படிப்பட்ட ஜீவ நதி அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. ஒரு அநேக நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம், நிறையா இருக்குது. ஆனால் டிஎல் ஆஸ்பான் மீட்டிங்க்கு ஒரு பையன் வந்தான். அவன் கான், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன் தான். அவன் கர்த்தர் ஒரு விசுவாசம் வைத்து, ஏனென்றால் அவன் ஊன்றுகோல் துணை இல்லாமல் நடக்க முடியாது. ஏனென்றால் காலு அவனுக்கு 7 சென்டிமீட்டர், அவனுக்கு 6 சென்டிமீட்டர் அவனுடைய அடுத்த காலை விட இன்னொரு காலு குறைவு, உயரம் கம்மி. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். இயேசுவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவன், ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கண்ணீரோடு கேட்ட பொழுது ஒரே ஒரு செகண்டில் திடீர்னு அவன் மேலே ஒளி வந்து வீசியது. கால் பாருங்க, 6 இன்ச்சஸ் அது வளர்ந்து விட்டது. ஒரே ஒரு செகண்டில் அந்த கிரச்சஸை தூக்கி தூர எறிந்து விட்டான். கீழே ஒரு பொய்க்கால் போல ஒன்று மாட்டிருந்தான் இரும்புனால. உயரத்துக்காக அதை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்து காண்பித்து ஓடினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதை போல பாருங்க, ஒரு சகோதரன், அவன் சொன்னாங்க பிசாசினாலே கட்டப்பட்டிருந்து 7 வருஷம் அவனை சங்கிலினால் கட்டியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு டிஎல் ஆஸ்பான் இயேசுவின் வல்லமை குறித்து பேசும் பொழுது அவன் அன்றைக்கு சங்கிலினாலே விடுவிக்கப்பட்டான். அசுத்தாவி அவனை விட்டு கடந்து சென்று விட்டது. நம்மை போல ஞானமுள்ள மனிதனாக மாறிப்போனான். அதை போல இன்னொரு மனிதனை குறித்து நான் பார்த்தேன். பீட்டர் என்கிற மனிதன், அவன் ஃபுல்லாகவே பேரலிட்டிக் அட்டாக் அவனுக்கு வந்து அவன் ஊந்து தான் செல்கிற மனுஷன். அந்த மனிதன் அன்றைக்கு மீட்டிங் கொண்டு வந்திருந்தார்கள். அவன் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டவனாக எழும்பி குதித்து நடந்தான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் காலை அவன் நடந்ததா சரித்திரமே இல்லை. இழுத்து தான் ஒரு இடமா போவான். ஆனால் அன்றைக்கு அவன் விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் டிஎல் ஆஸ்பான் மூலமாக புறப்பட்டு சென்றது.
அப்படியாகத்தான் பரிசுத்தவான்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் செபித்தார்கள். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவர்களிடத்திலிருந்து அக்னியாக புறப்பட்டு சென்று ஜனங்களை குணமாக்கிட்டு. அந்த மனுஷன் பாருங்க, எனக்கு புது ஜீவன் ஆண்டவர் கொடுத்தாரு, நான் மிஷினரியாக நான் புறப்பட்டு செல்வேன் என்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் மிஷினரியாக அந்த பீட்டர் புறப்பட்டு சென்றான். இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நீனும் சாதாரண மனிதனாக இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள அக்னி நதிகள் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள அக்னி நதிகள் புறப்படும் போது நீ எங்க போனாலும் சரி, நீ செபித்தால் அற்புதங்கள் நடக்கும். நீ கை வைத்தால் போதும் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உன் மூலமாக பலத்த கிரியைகளை நடப்பிப்பார். நீ செபிக்கும் போதே அசுத்தாவிகள் தானாகவே ஓடுவதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னையும் ஃபிங்கர் ஆஃப் காடாக மாற்ற, எனக்குள்ள இருந்த அக்னி நதிகள் புறப்படணும். என்னையும் இந்த பரிசுத்தவான்களைப் போல பயன்படுத்த ஆண்டவரே. தேவனிடத்தில் இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். இன்னொன்று பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 2:4 பரிசுத்த பவுல் சொல்றாரு. யாராவது வாசிங்க. இங்க பார்க்குறேன், அவர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றேன்ப்பா, ஆனால் அது ஞானத்தினாலே நிரப்பப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அடுக்குமொழிகள் வார்த்தைகள் அல்ல. என் பேச்சும் பிரசங்கமும் ஜனங்களை ரொம்ப கவர்ற மாதிரி இல்லை, ஆனால் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பிரிட் ஆஃப் காட்னால நிரப்பப்பட்ட வார்த்தைகள். அவைகள் பலத்தினாலே ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா என்ன? நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அற்புத அடையாளங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள். அவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணார். 1 கொரிந்தியர் 2:2 நம்ம இதை குறித்து பார்க்குறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே அன்றி வேற எதையுமே அறிவிக்கலை. எப்போ பார்த்து பேசினாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மட்டுமே பேசினார். அவர் பேசியிருப்பாரு. சங்கீதம் 22:17 பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், என் எலும்புகளை நான் எண்ணலாம். அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்திலே சதையே இல்லை, அவருடைய சரீரத்தில் மாம்சமே இல்லாமல் எலும்பு கூட்டை போல அவரை அடித்தார்கள், அவரை வாரினாலே நொறுக்கினார்கள். எல்லா எலும்பையும் எண்ணத்தக்கதாக இயேசுவின் சரீரம் மாறி போய்விட்டது. அவ்வாறாக மாறிப்போன சரீரத்தை குறித்து பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவின் பாடுகளை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அதில் இருந்துதான் வல்லமை புறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம்தான் தேவ பலன். ஹல்லேலூயா. சிலுவையை குறித்து மட்டும் நீ பேசிப்பாரு, அதுதான் பவர் ஆஃப் காட். ஆங்கில வேதமத்தில் பவர் ஆஃப் காட் என்று பார்க்கிறோம். தேவ பலனாக இருக்கிறது. இந்த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்றால், சிலுவையை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது. அதை மட்டுமே அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் 19:10 நம்ம பார்க்குறோம். ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஆசியா முழுவதும் சொன்னாராம். யூதர் கேட்டாங்களாம், கிரேக்கர் கேட்டாங்களாம், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போதான் அந்த தெமெத்திரியோ என்கிற
ஒரு தட்டான் பார்க்குறான். அவனுக்கு பிஸ்னஸ்லாம் முடிஞ்சு போயிட்டு, ஒன்றுலாம் போயிட்டு, அவன் சொல்கிறான், எதனால் இப்படி நடந்தது? எல்லாரையும் கூப்பிட்டு பிஸ்னஸ் மீட்டிங் சொல்கிறான். கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்றோ பவுல் ஆசியா எங்கும் போதித்து அநேக ஜனங்களை வசப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. எதனால அற்புத அடையாளங்கள் நடக்க நடக்க ஜனங்களெல்லாம் இயேசுவண்டை ஓடி வந்தார்கள். அதனால எல்லா ஜனங்களையும் வசப்படுத்திக்கிட்டான்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றான், 19, 26, 27 பார்க்குறோம். தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போனது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்த தியானாளுடைய கோயிலே எண்ணமற்று போனது. பிஸ்னஸும் ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு ஒருத்தருமே வரதில்லை. தியானாளே எண்ணப்படாமல் போனாள். ஹல்லேலூயா. எண்ணமற்று போனது. அவளுடைய மகத்துவம் அழிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவளை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த, பிசாசு பேசிக்கிட்டு இருந்த எல்லா வாய்களும் இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்று பேச ஆரம்பிச்சிட்டு. ஏன் தெரியுமா? பவுல் ஃபிங்கர் ஆஃப் காடாக இருந்தார். அவருடைய கைகளின் மூலமாக தேவன் பலத்த அற்புத அடையாளங்களை செய்து நிறைவேற்றினார். அதனால் ஒரு பெரிய டெம்பிளே, ஒரு பெரிய கோயிலே, தியானாளுடைய கோயிலே அவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அதனால தேவன் கர்த்தரை தேவன் என்று ஆசியா முழுவதும் உள்ள ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அப்படியாக தேவன் வல்லமையாக அவர்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் இந்த ஃபிங்கர் ஆஃப் காடாக ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும். அந்த எபேசு பட்டணத்தில் அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த தகப்பனாக தேவன், அப்படியாக தேவன் மகிமைப்பட்டார், தேவன் மாறினார். பாருங்க, பேதுரு தான் முதலாக இந்த பரலோகத்தின் திறவுகோலை அவர் பரலோக ராஜ்யத்தை திறந்தார். ஏன்னா அந்த திறவுகோலே சிலுவையை குறித்த வார்த்தைகள் தான். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் ஆண்டவரின் பாடுகளை குறித்து தான் பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்ம நிறைய பேதுருவின் பிரசங்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான உபதேசங்களை அங்கு பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் மகிமையின் ஆரம்ப நாள் இந்த பெந்தைக்கோசை திருநாள் தான். ஹல்லேலூயா. இந்த பெந்தைக்கோசை திருநாள் தான் அவரை மாற்றி போட்டு விட்டது. பாருங்க, அவர் பலத்த அற்புத அடையாளங்களை தேவனாலே நடப்பித்து காண்பித்தார். அங்க தபித்தாளை பார்த்து சொல்றாரு, முழங்கால் படிட்டாரு, தபித்தாளை எழும்பிருந்தாரு, அந்த பிரேதம் எழுந்து உட்கார்ந்தது. ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் அவரை ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தினார். ஆனால் ஏரோதுக்கு ஒரு ஆசை, இவன் என்ன ஃபிங்கர் ஆஃப் காடு, என்னுடைய பிரஜைதான, இவன் என்னுடைய சிட்டிசன், பிடிச்சு உள்ளே போடுப்பா. பிடித்து உள்ளே போடப்பட்டாயிற்று. சங்கிலினால் கட்டி ஒரு தனி செல்லில் போட்டாங்க. 16 பேரை அங்கு போர்ச்சேவரில் அவருக்கென்று நியமித்தாங்க. இரவும் பகலும் காவல் பண்ணும்படிக்கு, தப்பிச்சு எங்கே போயிடக்கூடாது. அவன் என்னுடைய பிரஜை, எனக்கு அடங்கி இருக்கணும். கடைசியில் பாருங்க, சபையாரெலாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது வரணும்னு சொல்லி. ஆனால் ஃபிங்கர் ஆஃப் காடை கர்த்தர் மறப்பாரா? தனக்காக ஓடின ஊழியக்காரனை கர்த்தர் மறப்பாரா? மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அடுத்த நாள் கொலை பண்ணணும், பட்டயத்தினால வெட்டி போடணும். ஏரோதுக்கு முன்பாக கொண்டு வந்து அவன் நிறுத்தி, பாரு, உன்னை என்னுடைய பிரஜை தான், உன்னையும் சிறைச்சேதம் பண்ணுகிறேன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு பெருமையினாலே அவனை கூட்டு வர்றதுக்கு ஆயத்தம் பண்ணின முந்தின நாள் இரவு
ஒரு தேவ தூதன் இறங்கினான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த செல்லுக்குள்ள, அந்த சிறைச்சாலை இடத்துக்குள்ளாக, செல்குள்ளாக வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவன் வந்து லைட்டை தட்டுறான். தட்டுன உடனே பேதுரு கையில் கட்டியிருந்த சங்கிலி எல்லாம் கீழே விழுது. காலில் நடக்க முடியாமல் கட்டியிருந்த சங்கிலி எல்லாம் ஒரு செகண்டு. ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் தம்முடைய பலத்த தூதனை அங்கே அனுப்பினாரு. அங்கு சிறைச்சாலை கதவு அப்படியே தான் இருக்கு. அதுக்கு முன்பாக எல்லாமே நின்று கொண்டே தான் இருக்காங்க, ஆயுதத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவளுடைய கண்களை மறைத்து, பூட்டி இருந்த சிறைச்சாலை பூட்டினதாகவே இருக்குது. ஆனால் பேதுரு வெளியே புறப்பட்டு வருகிறார். எல்லா முதல் காவல், இரண்டாம் காவல் எல்லாத்தையும் கடந்து முக்கியமான அந்த கதவையும் அதுவும் தானாகவே திறகுதானா அவங்களுக்கு தெரியல. அவங்க புறப்பட்டு சரீரத்தோடு பேதுரு வருகிறார். பேதுருவை தம்முடைய தூதனை அனுப்பி ஃபிங்கர் ஆஃப் காடை ஆண்டவர் பிரிசர்வ் பண்ணாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்லை, நீ என்னடா ஏன் பேதுருவையாடா தொட்ட, ஏன் பேதுருவையா தொட்ட, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. ஜோசப் சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே பேதுருக்கு வெக்ஸேஷன் ஆயிட்டு, என்னடா நம்ம பிரஜையை நம்ம அடிச்சு கொல்லலாம் நினைச்சோமே, அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானே, எல்லா சிறைச்சாலை கதவெல்லாம் மூடியே இருக்கு, இவன் எப்படி தப்பிச்சான், ஆச்சரியமா இருக்குத. இந்த போர்ச்சியவர்கள்லாம் கொன்னு குவிச்சிட்டான். ஒரு அவனுக்குள்ளாக ஒரு வெக்ஸேஷன்ல தான் அவன் செசரியா பட்டணத்துக்கு வரான். அப்போ ஜோசப் சொல்றாரு, சீசர் என்கிற ரோம அரசருக்கு அவன் கனம் கொடுக்கும் ஒரு பண்டிகையை கொண்டாடினானா. அந்த பண்டிகையின் 2வது நாளில் அவன் ராஜ வஸ்திரம், அலங்கார வஸ்திரம் தரித்து அங்கே எல்லாருக்கும் முன்பாக போய் நிற்கிறானா. அப்போது தீரு சீதோன் பட்டணத்தில் உள்ளவங்க, அந்த தேசத்தில் உள்ளவங்க எல்லாரும் இவனுக்கு விரோதமாக ஏதோ எழுதியிருந்தாங்களாம். அதனால அவர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும்படியாக வந்திருந்தான். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க சமரசம் செய்து கொண்டார்கள். ஏனென்றால் இந்த ஏரோது யாரை நினைக்கிறான்னு கொன்று போட்டுருவான், அவ்வளவு மோசமான ராஜா. ஆனால் அதனால இவர்கள்லாம் வந்தவர்கள்லாம் அவனை புகழ ஆரம்பித்தார்கள். அவனை புகழ ஆரம்பிச்சாங்க. இவன் பேசுறான், இது கடவுள், நீர் கடவுள், நீர் கடவுள் என்று எல்லாரும் புகழ ஆரம்பிச்சாங்களாம். இவனுக்குமே ஒரு எண்ணம், நம்ம கடவுள்னு ஆயிட்டுதுன்னு. ஆனால் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு வயிற்று வலி வந்ததான். அப்போ ஜோசபஸ் எழுதுறத நான் சொல்றேன். அப்புறம் அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எல்லாரும் என்ன கடவுள்னு சொன்னீங்கப்பா, ஆனால் நான் மனுஷன்தான், எனக்குள்ளாக ஒரு வயிற்று வலி வந்திருக்குது, என்னால் தாங்க முடியல. அவன் இந்த வயிற்று வலி குறையவே இல்லையா. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12:23 பார்க்குறோம், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஏரோதுவை கர்த்தர் அடித்தார். அடித்தது மட்டும் இல்லை, அவன் புழு புழுத்து இறந்தான். ஹல்லேலூயா. தம்முடைய ஃபிங்கர் ஆஃப் காடை யார் ஏற்று நின்னானோ, எந்த ராஜா நின்னானோ அவனை தூதன் அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். Immediately the angel of the Lord smote him because he gave not God the glory, and he was eaten of worms and gave up the ghost. அதாவது என்ன நடந்துதான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கானா, அவன் வயிற்றுல இருந்து புழு வந்து கொண்டே இருக்குதான், புழு கடிக்குதான். புழு, ஏன்னா இறந்தவங்களுக்கு தான் புழு வரும். ஆனால் உயிரோடு இருக்கும் ஏரோது அவன் கண்டு கொண்டு இருக்கும் பொழுதே அவனுடைய வயிற்றுல புழு முழுவதுமாக உருவாகி புழுவாக நெளிந்தது அவன் சரீரத்தில். அப்படி
புழு புழுத்து அவன் சரீரத்தை அவன் கண்கள் காணவே அந்த சரீரம் புழுக்களுக்கு இடம் கொடுத்து அவன் அதை கண்டு கொண்டே இருக்கும் பொழுது அலறிக்கொண்டு அந்த இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் இருந்து அவன் வேதனைப்பட்டவனாக, அழுகிய சரீரத்தை உடையவனாக அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவன் ஃபிங்கர் ஆஃப் காடை தொட்டா, அவனை கர்த்தர் தொட்டு விட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அங்கு அது பரவி பெருகியது, பரவி பெருகியது. அதற்கு பின்பாக எல்லாரும் அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். சகோதரனே, சகோதரியே, நீயும் கர்த்தருடைய அக்கினியை பெற்று கர்த்தருடைய ஃபிங்கர் ஆஃப் காடாக இருக்கும் பொழுது ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்பவன் கர்த்தர் தூதன் அடிப்பார், கர்த்தருடைய தூதன் அடிப்பார். அதனால நீங்கள் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது, இன்னும் என் டைமில் நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அக்னியோடு புறப்பட்டு செல்லுங்கள். தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். எந்த தேசத்தின் அதிபதிகளும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுக்குள்ளாக அள்ளி செய்வார். இன்னொன்று நம்ம பார்த்து விட்டு கடந்து செல்ல போகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யாராவது வாசிங்க. யாரு நிலை கொண்டிருப்பா? கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார், உங்க கூடவே நிலை கொண்டிருப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார். எதுக்கான் தெரியுமா? அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அதிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினியை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே ஆண்டவர் வானத்தையும் அசைய பண்ணுவார், பூமியையும் அசைய பண்ணுவார், சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவார், வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவார். எல்லாத்தையும் அசைய பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும்படிக்கு ஆவியானவரை இன்றைக்கு உங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். அக்னியானவரை உங்களுக்கு அதற்குள்ளாக கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் டைம் வரப்போகிறது, எழுப்புதல் வரப்போகிறது, கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை ஃபிங்கர் ஆஃப் காடாக மாற்றி பயன்படுத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய அக்னியை நம்ம மத்தியில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும், என் டைமில் வல்லமையாக என்னை பயன்படுத்த போகிறேன், நான் அப்படியாக மாற வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்குள்ளாக அக்னி கடந்து வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய அக்னியினாலே பரலோகமும் பூலோகமும் இணைந்து தான் அந்த எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. பரலோகமும் முழுவதுமாக இறங்கி வரப்போகிறது. பூலோகத்தில் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட அவர்களோடு இணைந்து நம்மளும் போகிறோம். பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து நாம் தேவனுடைய சேனையாக புறப்பட போகிறோம். அன்றைக்கு வானமும் பூமியும் சீனாய் மலையில் இறங்குச்சுது. ஜனங்களெல்லாம் பார்க்குறாங்க, அங்கு அக்னி எரிகிறது, புகைக்காடு தெரிகிறது, பரலோகத்தின் ட்ரம்பட் அங்கு ஊதப்படுகிறது. ட்ரம்பட் சத்தத்தை கேட்குறாங்க. ஜனங்கள் கீழே தான் நிற்கிறாங்க, இவனும் ட்ரம்பட் ஊத மேலே போகலை. பரலோகத்தின் தூதர்கள் ஊதினார்கள்.
ஹல்லேலூயா. அங்கு புகைக்காடு மேலே எழும்புது, அக்கினி எழும்புகிறது. தேவாதி தேவன் சீனாய் மலையிலே இறங்கினார். சீனாய் மலையில இறங்கினார். அதை போலவே, அதனால தான் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆகாய் 2:6 பார்க்குறோம், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம். அப்போ ஏற்கனவே சீனாய் மலையில நடந்த அதே அற்புதங்கள், தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து சீனாய் மலையில வந்து இறங்கினார், அக்கினியாக இறங்கினார். ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே மோசே பேசட்டும். அப்படியாக கர்த்தருடைய சத்தம் தேசங்களை குலுங்க பண்ணியது, மலைகளை அங்கு குலுங்க பண்ணியது. அதை போலவே ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதை போலவே தேவாதி தேவன் இறங்கி வரப்போகிறார். தம்முடைய சத்தத்தை மறுபடியும் தொனிக்க பண்ண போகிறார். அந்த சத்தத்தில் பூமி குலுங்கும், அந்த சத்தத்தில் சமுத்திரம் குலுங்கும், அந்த சத்தத்தில் வெட்டாந்தரை அதிரும், வானம் அதிரும். நான் பார்க்கிறோம், அங்கு ஆண்டவர் சொல்றாரு, உயர வானத்திலே அற்புதங்கள், அங்கு உயர வானத்திலே அற்புதங்கள், தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வரும் பொழுதே நாங்களும் ஃபிங்கர் ஆஃப் காடாக மாறி பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே எங்கள் மீது அன்றைக்கு சீனாய் மலைக்கு முன்பாக நின்ற ஜனங்கள் உம்முடைய அற்புத அடையாளங்களை கண்டது போல நாங்களும் உம்மை காணத்தக்கதாக ஆண்டவரே ஃபிங்கர் ஆஃப் காடாக எங்களை மாற்றும். இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களையும் ஃபிங்கர் ஆஃப் காடாக, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தும். அந்த அக்னி எங்கள் மத்தியில் இன்றைக்கு வந்து விழ வேண்டும் ஆண்டவரே. எங்களையும் அப்படி மாற்றும். எல்லாரும் முழங்கால் படிட்டு செபிப்போமா? அன்றைக்கு தானியேல் ஃபிங்கர் ஆஃப் காடாக மாறினார். அன்றைக்கு மோசே ஃபிங்கர் ஆஃப் காடாக மாறினார். அன்றைக்கு பரிசுத்த பவுல் ஃபிங்கர் ஆஃப் காடாக மாறினார். அவர்களுக்கு முன்பாக எந்த மந்திரவாதிகளும், எந்த மந்திரமும், எந்த பிசாசின் கூட்டமும் நிற்க முடியவில்லை. பேதுரு அப்படி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். ஆண்டவரே எங்களையும் ஃபிங்கர் ஆஃப் காடாக மாற்றும், ஃபிங்கர் ஆஃப் காடாக மாற்றும் தகப்பனே. ஆண்டவரே எங்களையும் மாற்றும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், தானியேலை போல கேட்போம், ஆண்டவரே எங்களையும் அப்படி மாற்றும், எங்களையும் அப்படி மாற்றும். எங்களுடைய ஆண்டவரே அந்தகார கிரியைகள் யாவும் மறையட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆண்டவரே இன்றிலிருந்து எங்களுக்குள்ளாக விளங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்குள்ளாக விளங்கட்டும். ஆண்டவரே நாங்கள் ஃபிங்கர் ஆஃப் காடாக பயன்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஃபிங்கர் ஆஃப் காடாக உயர்த்தும், எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே நீர் இந்த உலகத்துக்குள்ளாக மறுபடியும் கடந்து வரப்போகிறீர். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வரப்போகிறீர். தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண போகிறீர். ஆண்டவரே இந்த உலகத்தை அசைக்க போகிறீர், வானத்தை அசைக்க போகிறீர், பூமியை அசைக்க போகிறீர், சமுத்திரத்தை அசைக்க போகிறீர், வெட்டாந்தரையை அசைக்க போகிறீர் தகப்பனே. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.